சான்றிதழ் பெறாத உலோக பொருட்களை சட்டவிரோதமாக இறக்குமதி செய்து விநியோகித்து வந்த ஒரு கும்பலை போலீஸ் முறியடித்துள்ளது. வெள்ளிக்கிழமை ஜொஹோர், ஸ்லாங்கோர் மற்றும் லாக்காவில் 6 தொழிற்சாலைகள் சோதனை செய்யப்பட்டதில் 96.35 மில்லியன் ரிங்கேட் மதிப்புள்ள உலோகப் பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புக்கிட் அமான் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கு துறையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட அந்த ஒருங்கிணைந்த சிறப்பு நடவடிக்கையில் 57 வெளிநாட்டினர் உட்பட 60 பேர் கைதாகினர். முறையான ஆவணங்கள் இல்லாமல் கட்டுமானத்துறை மற்றும் பிற தொழில்களுக்கு எஃகு மற்றும் உலோகப் பொருட்களை இறக்குமதி செய்தது, பதப்படுத்தியது, விநியோகித்தது உள்ளிட்ட குற்றங்கள் கண்டறியப்பட்டன. கட்டுமான பயன்பாட்டுக்காக இறக்குமதி செய்யப்பட்ட உலோகங்களுக்கான PPS எனப்படும் செல்லுபடியாகும் தயாரிப்பு சான்றிதழ் ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறியது உட்பட பல்வேறு மீறல்களும் கண்டுபிடிக்கப்பட்டன. தவிர பல வளாகங்களில் ஆவணமற்ற வெளிநாட்டு தொழிலாளர்களும் பணியமர்த்தப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டது. தரமற்ற உலோக பொருட்களை பயன்படுத்துவது பொதுமக்களுக்கும் தொழில்துறைக்கும் பெரும் பாதுகாப்பு ஆபத்தை ஏற்படுத்தும் என அத்துறை சுட்டிக்காட்டியது. இந்த பொருட்கள் கட்டுமான தொழில் மேம்பாட்டு வாரியமான CIDB மற்றும் சீரீம் போன்ற பொறுப்பான அமைப்புகளால் சான்றளிக்கப்பட வேண்டும் எனவும் அது கூறிற்று. Hidup banyak cabaran? Mesti boleh. Cloud9 naik semangatmu. Kelembutan karamel, kacang rangup, coklat enak. Cloud9. Baharu. Cloud9 Crispy Crunch. Cloud9. இலங்கையின் சக்தி தொலைக்காட்சியில் த கிரவுன் சீசன் 2 பாடல் திறன் போட்டி பங்கேற்க மலேசியர்களுக்கு அழைப்பு. தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் இலங்கைக்கு சென்று பாடும் வாய்ப்பை பெறுவர். ஆர்வமுள்ளோர் 2 நிமிடங்களுக்குள் பாடி அதன் வீடியோவை எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். வீடியோவுடன் உங்களின் சுய விவரங்கள் மற்றும் பதிவு பாரத்தையும் பூர்த்தி செய்து கூகுள் லிங்க் இணைப்பை வணக்க மலேசியாவின் மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். அனுப்ப வேண்டிய இறுதி நாள் ஜூலை 7ஆம் தேதியாகும். இப்போட்டியின் விதிமுறைகள் உள்ளிட்ட மேல் விவரங்களுக்கு திரையில் காணும் QR குறியீட்டை ஸ்கேன் செய்யவும். இந்த அனைத்துலக பாடல் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை நழுவ விடாதீர்கள்.